பதவியேற்பு வைபவம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி யாருக்கு? புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. ஏற்கனவே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் 9 அமைச்சர்கள் என பதவி ஏற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு கொண்ட ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர் என்றால் டைம் பீயிங் என்ற அர்த்தம். தற்காலிக சபாநாயகர் எம்பி கருப்பையா அவர்களுக்கும் நேற்று ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கிறது. இன்னைக்கு அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் உள்ளிட்ட இந்த 17வது சட்டமன்ற பேரவையை அலங்கரிக்கக்கூடிய அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அந்த குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் சௌமியா அன்புமணி அவைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க மட்டுமல்ல, அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்களும் அவர்களோடு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த பிளாக்குடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. திரு விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். நான் அறிகின்றேன் அவர் சட்டப்பேரவை வளாகத்துக்கும் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் தமிழ்நாட்டு அரசுடைய ஆட்சி பீடமாகவும் தமிழ்நாடு சட்டமன்ற அவையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பீடமாகவும் இருக்கக்கூடிய ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்கு திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய திரு உதயநிதி, அந்த கட்சியுடைய சட்டமன்ற குழு கொறடா ஏவா வேலு உள்ளிட்ட திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். ஹார்பர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் பாபு, திரு கே.என். நேரு சட்டமன்ற குழு துணைத் தலைவர் திரு கே.என். நேரு உள்ளிட்ட திமுக சட்டமன்ற குழுவும் அவைக்கு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். இது ஒரு புதிய கம்போசிஷன் அமைந்திருக்கிறது. இந்த 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும். ஏனென்றால் அவையுடைய ஸ்ட்ரென்த் குறைந்திருக்கிறது. ஒரு எம்எல்ஏவாகத்தான், ஒரு தொகுதியுடைய ரெப்ரசன்டேட்டிவாகத்தான் முதலமைச்சர் இருக்க முடியும். அவர் 2 தொகுதியில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ராஜினாமா என 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இன்னைக்கு பதவி ஏற்பு உறுதிமொழி செய்து வைக்கப்படுகிறது. அதை புரோட்டம் ஸ்பீக்கராக புதிய சபாநாயகர் தேர்வாகும் வரைக்கும் அந்த நாற்காலியை ஏற்று இந்த சட்டமன்ற பேரவையை நடத்தக்கூடிய எம்பி கருப்பையா அவர்கள்தான் பதவி ஏற்பு உறுதிமொழியை ஏற்று வைப்பார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற குழு வருதை நம்ம பார்க்கின்றோம். ராஜேஷ்குமார், தாரகே கட்பட், அதே போல் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் சட்டமன்ற குழு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திமுக சட்டமன்ற குழு அதனது முதன்மை தலைவர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இப்படி எல்லா எம்எல்ஏக்களும் இன்றைக்கி கூடிடுவாங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான் ரிப்பீட் மோடில் நடக்கும். எல்லா உறுப்பினர்களுக்கும் அவர்கள் பேர் அழைத்து சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் எம்பி கருப்பையா அவங்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி ஏற்க செய்வார். ஸோ அது மட்டும்தான் இன்றைக்கி நடக்க போகுது. எல்லோரும் ஒரே உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் அதே ஸ்கிரிப்டை படிக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் நடந்த பிறகு தான் சட்டமன்ற பேரவை தன்னுடைய அடுத்த அலுவல்களை தொடங்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 2 முக்கியமான அலுவல்கள் அடுத்த 2 நாட்களில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நீங்கள் பெரும்பான்மையை சொல்லிட்டீங்க, ஆனால் சட்டமன்றத்தில் நிறுவுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஃப்ளோர் ஆஃப் த டெஸ்ட்டில் பெரும்பான்மை நிறுவப்படும். அதே போல் புதிய சபாநாயகரை தேர்வு செய்யக்கூடிய பணி நடக்கும். நீங்கள் திரையில் பார்க்கின்றீங்க, முதலமைச்சருக்கான அந்த சிறப்பு வாயிலில் முதலமைச்சர் விஜய் வந்து இறங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்றைக்கி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் போல திரு விஜய் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கூட முதல்ல பிரதானமாக தனது எம்எல்ஏ பொறுப்பை பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு எம்எல்ஏ அப்படிங்கிற அந்தஸ்துக்கான பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வார். அவரை தொடர்ந்து அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்களும் அமைச்சர்களாக இல்லாதிருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அது மட்டும்தான் இன்றைய சட்டமன்ற பேரவை அலுவல் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு புது சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற வளாகத்தை அதனது வாயில வணங்கி நமஸ்கரித்து உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம்.
பார்க்கின்றோம். எம்எல்ஏக்களுக்கான சட்டமன்ற வாயிலில் எம்எல்ஏக்கள்லாம் அடுத்தடுத்து உள்ளே சென்று கொண்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் அவர்களுடைய வாயிலில் அவங்களுடைய புரோட்டோகாலின் அடிப்படையில் மரபுகளின் அடிப்படையில் சட்டமன்ற வளாகத்துக்கு செல்வார்கள். இதுதான் ஒரே நடைமுறை. புரோட்டம் ஸ்பீக்கர் ஏற்கனவே பொறுப்பேற்று கொண்டு விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கான பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது ஒரு சிம்பிள் விழாவில் ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் முன்னிலையில் நடந்தது. இப்போது எம்எல்ஏக்கள்லாம் புதிய எம்எல்ஏக்கள் குறிப்பாக அவங்க எம்எல்ஏ அப்படிங்கிற அந்தஸ்து அதற்கான சான்றிதழை கொண்டு அதை காட்சிகளாக காண்பித்து உள்ளே நுழையக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த சட்டமன்றத்தில் நிறைய புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சான்றிதழ். நீங்கள் வென்றுட்டீங்க, அந்த அடிப்படையில் இதுதான் நீங்கள் எம்எல்ஏ அப்படிங்கிறதுக்கான சான்று அப்படின்னு அந்த சான்றும் கூட சமர்ப்பிக்கப்படும். தாவேக்காவுடைய இவங்க இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் தாஹிரான்னு நினைக்கிறேன், வேலூர் மாவட்டத்தில் வென்றவங்கன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஸ்டே கரெக்டட் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். ஸோ நீங்கள் பார்க்குறோம் நிறைய புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ அப்படிங்கிற அந்தஸ்தை ஆக்டிவேட் ஆகக்கூடிய முதல் நாள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம ப்ரொசீஜர்ஸை பார்ப்போம். பல கட்டங்களில் இந்த பதவியேற்பு உறுதிமொழி அப்படிங்கிறது எடுக்கப்படும், அதாவது உறுதிமொழி எடுக்கப்படும். எல்லாமே அரசமைப்பின் பால் நான் நம்பிக்கையும் பற்றுறுதியும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் அப்படிங்கிற வாசகம்தான் அதில் முதன்மையானது. இவங்கெல்லாம் their first allegiance is to the Constitution of India. அது பல கட்டங்களில் இந்த உறுதியேற்பு, இந்த ஓத் டேக்கிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அவங்க சட்டமன்ற வேட்பாளர்களாக ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் முன்பாக அதை அவங்களுடைய கேண்டிடேச்சரை ஃபைல் பண்ணும்போது முதற்கொண்டு பல்வேறு கட்டங்களில் இந்த ஓத் டேக்கிங் அப்படிங்கிறது நடக்கும். அவங்க வேட்பாளர்களாக அது எந்த தரப்பில் அவங்க எந்த அந்தஸ்தில் இருந்தாலும், அமைச்சர் முதலமைச்சர் அப்படின்னு எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் நம்ம பார்க்கின்றோம். ஏற்கனவே பலமுறை சட்டமன்ற களம் கண்ட திரு பாண்டியன் அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நம்ம திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அநேகமாக அவர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறுவார். இன்றைய அவர் அந்தஸ்து அப்படிங்கிறது திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு சட்டமன்ற குழு தலைவர் இருப்பார், ஒரு கொறடா இருப்பார், ஒரு துணைத் தலைவர் இருப்பார். இப்படி இன்னைக்கு பிரதானமாக 3 குழுக்களை பார்க்கின்றோம். ஆளுங்கட்சி இந்த ட்ரெஷரி பெஞ்சை அலங்கரிக்க போகிற ஆளுங்கட்சிக்கு சட்டமன்ற குழு தலைவராக இருக்க போகிறவர் திரு விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவை முன்னவர் இருப்பார். அந்த அவை முன்னவர் அப்படிங்கிறது ட்ரெஷரி பெஞ்சிலேருந்து தான் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ஒரு பக்கம் அப்படின்னாலும் அவருக்கு அடுத்த நிலையில் சட்டமன்ற அலுவல்களை பொறுத்த வரைக்கும் அவை முன்னவர் இருப்பார். அவர் தான் அவையில் முன்னோடியாக இருப்பார். திரு ஜேசிடி பிரபாகர்லாம் உள்ளே போனதை பார்த்தோம். காங்கிரஸ் சட்டமன்ற குழு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இப்படி புதிய எம்எல்ஏக்கள்லாம் சட்டமன்ற வளாகத்துக்கு தங்களுடைய எம்எல்ஏக்கள் பணிகளை அவங்களுடைய அலுவல்களை தொடங்கக்கூடிய முதல் நாள். இப்போ ஸ்கூல்லாம் திறந்தால் முதல் நாள் காலேஜுக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எம்எல்ஏக்கள் இன்றைக்கி அவங்க அலுவல்களை செயல்படுத்துறதுக்கு அதனது முக்கியமான முதல் பணியாக இருக்கக்கூடிய அவங்க பதவியேற்பு வைபவங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அத்துணை உறுப்பினர்களும் எல்லா உறுப்பினர்களுக்கும் இன்றைக்கி அவையில் இருக்கக்கூடிய 233 உறுப்பினர்களுக்கும் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கப்படும். அதை செய்து வைப்பவர் நேற்றே புரோட்டம் ஸ்பீக்கராக தற்காலிக சபாநாயகராக இருக்கக்கூடிய எம்பி கருப்பையா. அவருக்கு பணிகள் முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தா சிற்சில பணிகள் தான். பிரதான பணி எம்எல்ஏக்களுக்கு பதவியேற்பு செய்து வைக்கணும். ஒரு ஃப்ளோர் டெஸ்டெல்லாம் ஒரு புதிய அரசுக்கு நம்ம அடிக்கடி பார்த்ததில்லை. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டும் அநேகமாக தற்காலிக சபாநாயகர் புரோட்டம் ஸ்பீக்கர் செய்து வைப்பார் அப்படின்னு புரிதல். அதை தாண்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடக்கணும். ஸ்பீக்கர் எலெக்ஷனில் ஆளுங்கட்சி தரப்பில் ட்ரெஷரி பெஞ்ச் தரப்பில் ஒருவர் முன்மொழியப்படுவார். அது பெரும்பாலும் குரல் வாக்கெடுப்பில் தான் நடக்கும். பட் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸில் வேறு வாக்கெடுப்பை எண்ணி கழித்தல் அப்படிங்கிற வாக்கு முறையிலையும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற ப்ரொசீஜர்ஸை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொடர்பில் இந்த ப்ரொசீஜர்ஸை இன்னும் ஆழமாக விளக்க இருக்கிறாங்க. திரையுடைய
ஒரு பகுதியில் பார்க்கின்றோம் முதலமைச்சர் விஜய் அவரும் கூட சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொள்வார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாலும் கூட மரபு என்னென்னா, ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா, சட்டம் என்னென்னா, சட்டமன்ற உறுப்பினராக கூட அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மட்டுமல்ல, அமைச்சர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனைய ஆளுங்கட்சி ட்ரெஷரி பெஞ்சில் இருக்கக்கூடிய அவங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போசிஷன் பிளாக்காக அமரக்கூடிய அவங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.